செப்டம்பர் 3, 2025 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. கர்த்தர் உங்களுக்கு முன்பாக செல்கிறார். இனிமேல் உங்கள் வாழ்வில் வெற்றியை நோக்கியே பயணிப்பீர்கள். The Lord goes before you. Henceforth you will travel towards success in your life. உபாகமம் 14 அதிகாரம் 29 வசனம். Deuteronomy chapter 14 verse 29. உன் கை செய்யும் வேலையிலெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் ஆரோக்கியத்தில், பொருளாதாரத்தில், வேலையில், குடும்ப உறவுகளில் இதுவரை இருந்த பிரச்சனைகள், தோல்விகள் அனைத்தும் இன்றோடு மாறுகிறது. கர்த்தர் உங்களுக்கு முன்பாக செல்வார். நீங்கள் இது முதல் செய்ய போகும் அனைத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வெற்றியின் பாதையில் உங்களை வழிநடத்துவார். நீங்கள் தினமும் கர்த்தரின் வார்த்தையை படித்து ஜெபித்தால் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். That the Lord your God may bless you in all the work of your hands. My dear brothers and sisters, all the problems and failures in your health, finance, work and family relationships will change today. The Lord will go before you. May the Lord bless you in all that you do from now on. He will guide you on the path of success. If you read and pray the word of God daily, you will receive these blessings. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இப்பொழுது கூட ஆண்டவரே என்னோடு கூட இணைந்த ஆண்டவரே ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்விலே கர்த்தர் நீர் போதுமானவராக இருந்து அவளுக்கு வேண்டிய எல்லா விதமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நீர் தந்தவர்களை நீர் வழி நடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய பொருளாதாரத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய குடும்பங்களில் ஆண்டவரே ஏற்பட்டிருக்கிற அந்த பொருளாதார நெருக்கடியில் இருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நீர் ஒரு விடுதலையை நீர் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீ தந்தமுடைய வாக்குத்தத்த வார்த்தையின்படியாகவே நீ செய்கிற எல்லா வேலையிலும் ஆண்டவர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தையின்படியாகவே அப்பா நம்முடைய பிள்ளைகளுடைய வேலைகள் எல்லாவற்றிலும் நீர் ஆண்டவரை இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவர்கள் எதெல்லாம் ஆண்டவரை செய்ய நினைக்கிறார்களோ, எதையெல்லாம் ஆண்டவரை செய்து முடிக்க வேண்டும் என்று எண்ணியிருக்கிறார்களோ அத்தனை காரியங்களிலும் ஆண்டவரே உம்முடைய கரம் இருந்து அவளுக்கு அந்த காரியங்கள் எல்லாம் வாய்க்கும்படியாக வெற்றியாய் நடக்கும்படியாக என் தேவன் ஆசீர்வாதத்தை நீர் பொழிந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா குடும்பங்களில் இருக்கிற எல்லாதுமான பொருளாதாரத்திலும் இருக்கிற எல்லாதுமான பிரச்சனைகளையும் கர்த்தர் நீர் மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். குடும்பத்தின் பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, பொருளாதாரம் ஆண்டவரே மிக சிறப்பான ஒரு ஆசீர்வாதத்தை இந்த வருடம் ஆண்டவர்கள் குடும்பங்களில் காணும்படியாக கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல பரிபூர்ண செழிப்பை ஆசீர்வாதத்தை நீர் தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய குடும்ப உறவுகளிலே இருக்கிறதான பிரச்சனைகளை கர்த்தர் நீர் ஆண்டவரே அறிந்திருக்கிறீர். அந்த பிரச்சனைகளை எல்லாம் அவற்றையும் ஆண்டவர் நீர் மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவள் செய்கிற வேலைகளில் ஆண்டவரே அநேக பிரச்சனைகளை பார்த்து கொண்டிருக்கிறார்களே, அந்த வேலைகளில் ஆண்டவரே மனதுருக்கம் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அந்த வேலைகளை அவர்களை நீ உயர்த்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இருக்கிற எல்லாதுமான பிரச்சனைகளையும் ஆண்டவர் நீர் மாற்றி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியாக ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை நீர் பதிலை தருவதற்காக ஆசீர்வாத நன்மைகளை நீர் பொழுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி அப்பா, நன்றி நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய ஜெபத்திலே அவர்கள் ஆண்டவரை பங்கேற்கும்படியாக நீர் கிருபை தருவீராக. இந்த வார்த்தைகளை பெற்றுக்கொள்வதிலே, படிப்பதிலே, மற்றவர்களுக்கு ஆண்டவரை அறிவிப்பதிலே உடைய பிள்ளைகள் ஆண்டவரே அதிகமாக ஈடுபடும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். உமக்கு முதலிடத்தை தருவோம். அதன் மூலமாக அநேக அற்புதங்களே, அதிசயங்களே,
ஆண்டவரே அவர்களுக்கு பெற்றுக்கொள்ளவும் நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதியும் உம்முடைய பிள்ளைகள் ஒருபோதும் வெறுமையாய் போகாதபடிக்கு ஆண்டவர் நீர் ஆண்டவர்களுக்கு மனமிறங்கி அவருடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணி அவருடைய தேவைகளை எல்லாம் நீர் சந்தித்து அவர்களை நீர் வழிநடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வருடத்திலும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பிள்ளைகள் அதிசயத்தை பார்க்கட்டும், ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பிள்ளைகள் அற்புதத்தை பார்க்கட்டும். அப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதத்தை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே இந்த 2024ஆம் ஆண்டிலே ஒவ்வொரு நாளும் நீ செய்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவள் எதிர்பார்த்திருக்கதான முடிவை ஆண்டவர் நீர் அவளுக்கு வெற்றியாய் நீர் மாற்றி கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவன் கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் தேவனின் ஆசீர்வதித்தள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதமே எல்லாவற்றிலும் மகிமையானது, மேலானது, ஐஸ்வர்யத்தை தருகிறது. அப்பேற்பட்ட ஆசீர்வாத கரம் இந்த பிள்ளைகள் மேல் நீர் வைத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். குடும்பங்களிலே நீர் வைத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இந்த பிள்ளைகளுடைய வாழ்விலே நீர் வைத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்களை காணும்படியாக, நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை பெற்று வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவருக்கு நல்ல சுக வாழ்வை தந்தருள்வீராக. இன்னுமாய் ஆண்டவரே தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கணவனும் மனைவியும் ஆண்டவரே இருவரல்ல கர்த்தரோடு இணைந்து 3 பேராக இந்த உலகத்திலே மோடு கூட வாழ்ந்து பெரிய காரியங்களை செய்ய நீர் கிருபை தாரும். அவருடைய வாழ்விலே கர்த்தர் நீர் போதுமானவராக இரும். இன்னும் அநேக திருமண நாட்களில் காணும்படியாக நீர் உதவி செய்யும். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக, பதிலை தந்ததற்காக, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன்.